கரூரில் கட்சி கூட்டத்தில் நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்த கொடூரத்துக்கு பிறகு அரசியல் கட்சி கூட்டங்கள், ரோடு ஷோ எனப்படும் நகர்வலம் போன்றவற்றிற்கு ஏற்ற வகையில் கட்டுப்பாடான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றமும் அதை கட்டுப்பாடுகள் அவசியம், நெறிமுறைகள் அவசியம் என்று கருத்து தெரிவித்தது. கரூர் கொடூரத்துக்கு முன்பாகவே குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் நடத்துகின்ற கூட்டங்களிலும் சாலை ஊர்வலத்திலும் கட்டுப்பாடற்ற நிலை இருப்பதை சுட்டிக்காட்டி நெறிமுறைகளை வகுத்து தரக்கூறி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தொடர்பாக ஆலோசிப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு நவம்பர் 6ஆம் தேதி நடத்தியது. ஆளுங்கட்சியான திமுக, எதிர்கட்சியான அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மதிமுக, பாமக, விசிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல கட்சிகள் கலந்து கொண்டன. இந்த கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் தமிழ்நாடு அரசு வரைவு முன்மொழி அறிக்கை அச்சிட்டு தரப்பட்டது. அந்த அறிக்கையில் பல முக்கிய அம்சங்கள் இடப்பட்டிருந்தன. மேடை, பந்தல், மின்சாரம் உள்ளிட்டவை குறித்த பாதுகாப்பு குறித்து நிகழ்ச்சிக்கு 4 மணி நேரம் முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பொறியாளர் மூலம் சான்றிதழ் பெற்று காவல்துறையிடம் வழங்க வேண்டும். வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகத்தின் விதிகளுக்கு உட்பட்டு கொடிக்கம்பம், பேனர்களை அமைக்க வேண்டும். சாலைகளை மறைத்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்யும்படி கொடிக்கம்பங்கள், பேனர்கள் அமைக்கக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது. இடத்தின் கொள்ளளவை விட கூட்டம் அதிகமானால் தடுப்பு ஏற்படுத்தி அதற்குள் கூட்டத்தினரை தனி இடத்தில் ஒழுங்குபடுத்த வேண்டும். கூட்டம் நடத்த அரசு, காவல்துறை தரப்பில் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் அனுமதி பெற 10 நாட்களுக்கு முன்பும், அங்கீகரிக்கப்படாத இடங்களில் அனுமதி கேட்டால் 21 நாட்களுக்கு முன்பும் விண்ணப்பிக்க வேண்டும். எதிர்பார்க்கும் கூட்ட அளவு, அதற்கேற்ப வாகனங்களின் எண்ணிக்கை, விஐபி பேச்சாளரின் வாகனங்கள் உள்ளிட்ட விவரங்களை முன்கூட்டியே அரசுக்கு தெரிவித்து அனுமதி பெற வேண்டும். கூட்டத்திற்கு 5 நாட்கள் முன்பு அனுமதி வழங்கப்படும். இல்லையென்றால் எழுத்துப்பூர்வமாக விவரமாக அனுமதி ஏன் மறுக்கப்பட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படும். கூட்டத்தை கண்காணிக்க கேமரா, கட்டுப்படுத்தப்பட்ட ஒளிபெருக்கி அறிவிப்புகள், மின்சாரம் தடைபடாமல் இருக்க ஜெனரேட்டர் வசதிகள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். கூட்டம் நடத்துபவர்கள் 100 பேருக்கு ஒரு தன்னார்வலரை நியமிக்க வேண்டும். காவல்துறை அதிகபட்சம் 200 பேருக்கு ஒரு காவலர் என்ற முறையில் வழங்க வேண்டும். கூட்டத்தினருக்கு 100 பேருக்கு ஒரு கழிப்பறை, 100 மீட்டரில் ஒரு குடிநீர் வசதி. சிறப்பு பேச்சாளரின் வாகனங்களை பின்தொடர்வதை கூட்டத்தினர் தவிர்க்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்கு கூட்டம் நடத்த வேண்டும். தனியார் சொத்துக்கு சேதம் ஏற்படாமல் சேதப்படுத்தினால் அதற்கு இழப்பீடை தர வேண்டும். கர்ப்பிணிகள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் அரசால் வகுக்கப்பட்டிருந்தது. 5000 முதல் 10,000 வரை மக்கள் கூடும் கூட்டங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் காப்பு தொகையாகும். 10,000 முதல் 20,000 வரை கூடும் கூட்டங்களுக்கு 3 லட்சம் காப்பு தொகையாகும். 20,000 முதல் 50,000 வரை கூடினால் 8 லட்சம் காப்பு தொகை. 50,000 பேருக்கு மேல் கூடினால் 20 லட்சத்துக்கு மேல் காப்பு தொகை என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சேதங்கள் அதிகமடினால் இழப்பீடு வழங்கும் வகையில் காப்பீடு தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெறிமுறைகளுக்கும் காப்பு தொகைக்கும் கூட்டத்தில் பங்கேற்கும் கட்சிகள் பல ஆட்சேபனை தெரிவித்தன. ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகள் பரப்புரைகளுக்கு தடை விதிக்கக்கூடாது என்று ஆட்சியில் இருந்தாலும் இந்த நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். காப்பு தொகை கட்டுவது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சாத்தியமானதல்ல. எனவே இந்த நெறிமுறைகளையும் காப்பு தொகையை அரசியலின் அடிப்படை உரிமையான பரப்புரை உரிமையும் பாதிக்கக்கூடாது என்றும் பல அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவித்தன. கருத்துக்களை பரிசீலித்து தற்போது வகுக்கப்பட்ட வரைவு நெறிமுறைகளில் தேவையான மாற்றங்களை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. அரசியல் கட்சிகள் அடிப்படை உரிமை பறிபோகக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அனைத்து கட்சிகளும் தங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்தும் போது மிகவும் பொறுப்பாக நடந்து கொள்வது மிக மிக அவசியம். தான் மிகப்பெரிய நடிகர், தனக்கு மக்கள் கூடும் என்றால் அதற்கேற்போல் காப்பு தொகை செலுத்தவும் வசதி செய்து கொள்வதும் அவருடைய பொறுப்பு என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது.